நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொன்ன திருவள்ளுவர் மட்டும் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தாருன்னா மின்னின்றி அமையாத உலகு அப்படின்னு இதையும் சேர்த்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மின்சாரத்தோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு செருப்பு போட்டுட்டு நம்ம கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது. அதை பற்றின வீடியோ தான் இது. வெல்கம் டு த சேனல் ட்ரெண்டிங் லைஃப். இப்போ நம்ம செருப்பு போட்டிருந்தா கரண்ட் ஷாக் அடிக்குமா அடிக்காதா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இபியிலேருந்து 2 லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று ஃபேஸு, இன்னொன்று நியூட்ரல். இதில் இந்த ஃபேஸில் தான் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இருக்கும். இந்த நியூட்ரலுங்கிறது ரிட்டர்ன் பேத். அதே மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாக்கெட்லையும் ஒரு சைடில் ஃபேஸும் இன்னொரு சைடில் நியூட்ரலும் இருக்கும். இப்போ எந்த ஒரு கரண்ட்டை கடத்தக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அது க்ளோஸ்டு சர்க்யூட்டில் இருந்தால் மட்டும்தான் அதில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இப்போ க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்னா என்னன்னா, இப்போ என் கையில் ஒரு பல்பு இருக்குது, அந்த பல்பில் 2 ஒயர் இருக்குது. இதில் நான் ஒரு ஒயரை ஃபேஸ்லையும் இன்னொரு ஒயரை நியூட்ரல்லையும் வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டு இந்த பல்பை எரிய வச்சுட்டு அதில் உள்ள மிச்ச கரண்ட்டு திரும்ப நியூட்ரலுக்கே ரிட்டர்ன் ஆயிரும். இதனால் இந்த பல்ப் வந்து எரியும். இப்போ நான் இந்த பல்பில் உள்ள சர்க்யூட்டை மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது இந்த பல்புக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த நியூட்ரல் கனெக்ஷனை மட்டும் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பல்பு ஆஃப் ஆயிரும். ஏன்னா இந்த பல்போட சர்க்யூட்டு ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ எந்த ஒரு கரண்ட்டை கடத்தக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் இந்த ரெண்டையும் கொடுத்தா தான் அதில் சர்க்யூட் க்ளோஸ் ஆகி கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி தான் நாம் போயிட்டு ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்தாப்பில் கை வச்சோம் அப்படின்னா தான் நம்ம உடம்புலையும் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போனா தான் நமக்கு வந்து ஷாக் அடிக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒயரில் நம்ம கை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஷாக் அடிக்காது. இப்போ ஷாக் அடிக்காது அப்படின்னு நான் சொன்னதுனால இப்போ டேரெக்டாக போய்ட்டு ஃபேஸ் லைனில் கை வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம தரையில் நின்றுக்கிட்டு ஃபேஸ் ஒயரில் கை வைக்கும்போது இந்த தரைங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான எர்த்து, இதுவே நியூட்ரலாக செயல்படும். இப்போ நம்ம தரையில் நின்றுட்டு ஃபேஸில் கை வச்சோம் அப்படின்னா ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டு இந்த தரையை நியூட்ரலாக எடுத்துட்டு தரை வழியாக ரிட்டர்ன் ஆயிரும். அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். இப்போ அதுவே இப்போ நம்ம காலில் ஒரு ரப்பர் செருப்பை போட்டிருக்கோம் அப்படின்னா, ரப்பருங்கிறது ஒரு கரண்ட்டை கடத்தாத ஒரு பொருள். அதனால் நம்ம இப்போ காலில் ரப்பர் செருப்பை போட்டுருக்கும்போது நம்ம ஃபேஸில் கை வச்சோம் அப்படின்னா இந்த செருப்பு நம்ம காலுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில ஒரு கேப்பை ஏற்படுத்துறதுனால ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டுக்கு நியூட்ரல் கிடைக்காம நம்ம வழியாக ட்ராவல் ஆகாது. அதனால் நம்ம செருப்பு போட்டுட்டு ஃபேஸ் லைனில் மட்டும் கை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஷாக் அடிக்காது. இந்த இபிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போஸ்ட்டுக்கு வரக்கூடிய லைன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த காக்கா குருவிங்கெல்லாம் உட்காந்துருக்கும். அதுங்களுக்குலாம் ஷாக் அடிச்சிருக்காது. ஏன்னா அதுங்களாம் ஒன்று ஃபேஸ் லைன்லையோ இல்லைனா நியூட்ரல் லைன்லையோ மட்டும் உட்காந்துருக்கும். இந்த 2 லைன்லையும் தனித்தனியாக உட்காந்துருக்கிறதுனால அதுங்களுக்கு ஷாக் அடிக்காது. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய ஹெச்டி லைனில் கூட நம்ம அந்த கேபிளை கூட பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஷாக் அடிக்காது. அப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும்போது நமக்கு இடது கையிலேருந்து சப்ளை வலது கை வழியாக ட்ராவல் ஆகலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ அதுக்குள்ளெல்லாம் போகலை. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நான் முன்னால் சொன்ன மாதிரியே நாம் ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் இந்த ரெண்டுத்துலையும் சேர்ந்தாப்பில் கை வச்சா மட்டும்தான் நமக்கு ஷாக் அடிக்கும். அதனால் நம்ம செருப்பு போட்டு ஃபேஸ் லைனில் மட்டும் கை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஷாக் அடிக்காது. ஆனால் அதுலேயுமே ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஹை டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ஒரு கேபிளாக இருக்கட்டும், இபிலேருந்து வரக்கூடிய அந்த கேபிளில் நம்ம இப்போ செருப்பு போட்டு ஃபேஸில் மட்டும் கை வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஹை பவர் அப்படிங்கிறதுனால இந்த செருப்போட ரப்பரை எரிச்சிக்கிட்டு நம்ம வழியாக ஃப்ளோ ஆயிரும். அதனால் நம்ம ஒரு ஹை கரண்ட்டில் செருப்பு போட்டு நம்ம ஃபேஸில் கை வைக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன தான் ஒரு கனமான செருப்பே போட்டிருந்தாலும் நம்ம வந்து ஒரு கையில் ஃபேஸ் ஒயரையும் இன்னொரு கையில் நியூட்ரல் ஒயரையும் நம்ம கை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வலது கையிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய சப்ளை இடது கையில் இருக்கக்கூடிய நியூட்ரல் வழியாக ட்ராவல் ஆயிரும். அதனால் நம்ம என்ன தான் கனமான செருப்பாக போட்டிருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக ஷாக் அடிச்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி. இப்போ நம்ம ஈர செருப்பை போட்டுட்டு நம்ம ஃபேஸ் லைனில் மட்டும் கை வைக்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணிங்கிறது கரண்ட்டை அதிகமாக கடத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுனால இந்த வாட்ரு வந்து நம்ம காலுக்கும் தரைக்கும் இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணிடும். அதனால் நம்ம ஈர செருப்பை போட்டுட்டு ஃபேஸ் லைனில் கை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஷாக் அடிச்சிடும். அதனால் நீங்கள் தண்ணியில் இருக்கும்போது கரண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. இப்போ இந்த செருப்பில் பார்த்தோம்னா 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஷாக் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இதில் வந்து இன்னொரு மேட்ரு இருக்குது, சூப்பர் மேட்ரு. அது என்ன அப்படின்னா கை க்ளோசஸ், அதாவது ஹேண்ட் க்ளோசஸ். இப்போ வந்து நீங்கள் ஹேண்ட் க்ளோசஸ் போட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்லையோ நியூட்ரலையோ நீங்கள் கரண்ட் சப்ளை வந்துட்டு இருக்கும்போது கூட நீங்கள் கை வைக்கலாம். அதனால் வந்து அதுக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதனால் நீங்கள் இப்போ ஒரு ஹேண்ட் க்ளோஸை போட்டிருக்கீங்க, இப்போ எதனா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கோ இல்லைனா உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போதோ நீங்கள் பக்கத்தில் ஒரு கேபிள் கிடக்குது அதை நீங்கள் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் க்ளோசஸை போட்டுட்டு அந்த ஒயரை நீங்கள் தைரியமாக கையாளலாம். ஏன்னா அதில் வந்து எதனா இடத்துல ஸ்லீவ் இருந்தால் கூட
உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் செருப்பை விட ஹேண்ட் க்ளோவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக செருப்பு போட்டிருந்தா கரண்ட் ஷாக் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற மேட்ரு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நாம் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசிக்காக தான் பார்த்துருக்கோம். கரண்ட் எப்படி உருவாகுது, எலக்ட்ரானை நகர்த்துற மூலமா உருவாகுது, எலக்ட்ரான் எப்படி நகருது அப்படிங்கிறத பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் கரண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை கூடிய சீக்கிரமே நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம்.